அன்பால் எதையும் சாதிக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் விவசாயி ஒருவர் தன் பசு மாட்டோடு வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார். அமைதியாக நடந்து வந்த அந்த பசு திடீரென அடம் பிடித்து நடு சாலையில் அமர்ந்து கொண்டது. சிறிய அளவிலான அந்த சாலையில் வாகனங்கள் எதுவும் செல்ல முடியாதபடி அந்த பசு படுத்துக் கொண்டது. அந்த விவசாயி எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த பசுவை எழுப்ப முடியவில்லை. அந்த வழியாக ஒரு போலீஸ்காரர் வந்தார். தன்னுடைய முரட்டு மீசையையும் கையில் இருந்த லத்தியையும் வைத்து மிரட்டி பார்த்தார். அந்த விவசாயியுடன் சேர்ந்து அந்த பசுவை இழுத்து பார்த்தார். அந்த பசுவோ அசையவில்லை. அப்பொழுது ஐஸ்கிரீம் விற்கும் நபர் ஒருவர் அந்த வழியாக வந்தார். குளிர்ச்சியாக அந்த பசுவிடம் பேசி பார்த்தார். நகராமல் இருந்த அந்த பசுவை மூவரும் சேர்ந்து இழுத்தனர். அப்போது மல்யுத்த போட்டி ஒன்றில் வெற்றி பெற்று திரும்பிக் கொண்டிருந்த வீரர் ஒருவர் அந்த வழியாக வந்தார். ஒரு பசுவை ரோட்டிலிருந்து 3 பேர் நகர்த்துவதை பார்த்து நகைத்தார். 3 பேரையும் சற்று நகர சொல்லிவிட்டு அந்த மல்யுத்த வீரர் தனியாக அந்த மாட்டை இழுத்து பார்த்தார். அந்த பசுவோ அசையவில்லை. அப்போது அந்த வழியாக ஒரு சிறுவன் வந்தான். அங்கு நடப்பதை சற்று நேரம் கவனித்த அந்த சிறுவன் சாலை அருகே வளர்ந்து நின்ற புற்களை பறித்து கட்டாக கட்டி பசுவிடம் கொண்டு வந்து கொடுத்தான். அந்த பசு அந்த புல்லை சாப்பிட எழுந்தது. சிறுவன் அந்த புல்லை பசுவிடம் காட்டிக்கொண்டே நடக்க ஆரம்பித்தான். பசுவும் அவனோடு நகர்ந்தது. அன்பார்ந்தவர்களே, அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள். புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 16ஆம் அதிகாரம் 14வது இறைவசனம். அன்பு இருந்தால் உலகை ஆளலாம். ஆனால் பகை உணர்ச்சி நம் உள்ளத்தில் இருந்தாலோ நம்மை கூட நம்மால் ஆள முடியாது. அன்புக்கு அடிமையாவோம். அப்போதுதான் பிறரையும், ஏன் இந்த உலகத்தையும் அடிமைப்படுத்த முடியும். உங்கள் பிள்ளைகளுக்கு உண்மை அன்பு எது, அதை எப்படி வாழ்ந்து காட்டுவது என கற்றுத்தாருங்கள். அதன் பலனை உங்கள் இறுதி காலத்தில் நிச்சயமாக அனுபவிப்பீர்கள். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.